warahmatullahi wabarakatuh. Nahmadu wa nusalli ala rasulihil karim. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihil karim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Innahu min Sulaiman wa innahu bismillahir rahmanir rahim. Sadaqallahu mawlana al-aliyyil azim. Allahumma salli ala sayyidina Muhammadin syamsul anbiya'i wa badril mursalin wa kutubil awliya'i wa ittisaril muttaqin ta'adil ummati syafi'il mudnibin syafi'i yawmal qiyamati Allahu ya Rabbi. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 19ஆம் நாள் தராவீஹ் தொழுகை நிறைவேற்றி விட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்திரம் புரிவானாக. புனிதமான இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்பல் ஆலமீன் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்திரம் புரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரிலே அவர்கள் அன்றைய வல்லரசுகளுக்கு எழுதிய சவால் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். கணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாதனையிலே மிகப்பெரிய சாதனை எது என்றால், அவர்கள் சாதாரண ஒரு குறு நில மன்னராக இருந்தும், ஒரு பெரிய மதீனா என்ற சிற்றூருக்கு அரசராக இருந்தும், வல்லரசுகளுக்கெல்லாம் இஸ்லாமிய அழைப்பு தபால் எழுதிய துணிச்சல், அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனையாகும். மதீனா ஒரு சின்ன ஊர். எந்த அளவுக்கு உள்ளது என்றால், நாம் சொன்னோம், ஹுதைபியா என்ற உடன்படிக்கையிலே 1600 பேர்கள் தான் பெரிய மனிதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் அந்த ஊரிலே எவ்வளவு ஜனத்தொகை இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக அன்றைய மதீனாவை பற்றி சொல்வதாக இருந்தால், என்ற மஸ்ஜித் நபவியை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது மஸ்ஜித் நபவி எந்த அளவிற்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறதோ அதுதான் அன்றைய மதீனா. மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் எந்த அளவிற்கு இப்பொழுது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறதோ இதுதான் அன்றைய மதீனா. அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஊருக்கு அதிபதியாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்தில் வல்லரசுகளாக இருந்த ரோமானிய பேரரசு, பாரசீக பேரரசு, இவர்களுக்கெல்லாம் அழைப்பு தபால் மிகவும் கண்ணியமாகவும் அதே நேரத்தில் ஆழமாகவும் அனுப்பிய இந்த தபால் அவர்களுடைய மிகப்பெரிய துணிச்சலை காட்டுகிறது. துணிச்சல் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் மீது இருக்கின்ற நம்பிக்கை. நாம் அல்லாஹ்வுடைய தூதர், நாம் எதற்கு பயப்பட வேண்டும், நாம் அல்லாஹ்வுடைய தூதர், நாம் எதற்கு பயப்பட வேண்டும் என்ற அந்த ஈமானிலே இருக்கின்ற உரம், அந்த தில்லுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி சவால் எழுத வைத்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி சவால் எழுதுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டினுடைய நாகரிகத்தை பின்பற்ற தவறவில்லை. சவால் எழுத பெருமானார் முடிவு செய்தவுடன் நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள்,
அந்நிய நாட்டுக்கு நாம் தபால் எழுத வந்தால் முத்திரை வைத்துத்தான் தபால் எழுத வேண்டும், முத்திரை வைத்துத்தான் அனுப்ப வேண்டும். இதுதான் நாட்டினுடைய பாரம்பரியம் என்று கூறுகிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியானால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், முஹம்மது பின் அப்துல்லா என்று ஒரு முத்திரை செய்து வாருங்கள், மோதிரத்திலே ஒரு முத்திரை செய்து வாருங்கள், முஹம்மது பின் அப்துல்லா என்று செய்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முத்திரை செய்து கொண்டு சில நாட்களுக்கு பின்னால் கொடுத்தார்கள். அதில் முகமது ரசூலுல்லாஹ் என்பதாக இருந்தது. கேட்டார், பெருமானார் கேட்டார்கள் சித்திகுல் அக்பர் இடத்துல, நான் உங்களை முகமது பின் அப்துல்லாவுடைய மகன் முகமது என்றுதானே எழுத சொன்னேன், நீங்கள் முகமது ரசூலுல்லாஹ் என்று எழுதி வந்திருக்கிறீர்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு பதில் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹ் விட்டு பிரிக்க என் மனசு வரல, உங்களை அல்லாஹ் விட்டு பிரிப்பதற்கு எனக்கு மனம் இடம் தரவில்லை, அதனால் முகமது ரசூலுல்லாஹ் என்று கூறினேன், எழுதினேன் என்பதாக கூறினார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சந்தோஷம் அபூபக்கரே, நீர் இவ்வாறு நினைத்ததற்காக அல்லாஹ் உன்னை என்னை விட்டு பிரிக்காமல் இருப்பானாக என்பதாக துஆ செய்தார். சித்திகுல் அக்பரை என்னை விட்டு அல்லாஹ் பிரிக்காமல் இருப்பானாக என்று துஆ செய்தார்கள். அதனால் மன்னரையிலும் கூட ஒன்றாகவே வாசம் செய்கின்ற பாக்கியத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றார்கள் என்பது வரலாறு சொல்கிற ஒரு செய்தியாகும். இங்க நாம் எதற்கு எடுத்து குறிப்பிடுகிறோம் என்றால், நாம் ஒரு ரசூல், அது நம்ம சொல்றதுதான் செய்யணும், மற்றவங்களுடைய பண்பாடுகளை நம்ம ஒண்ணு படப்பிடிக்க வேண்டிய தேவை இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கூட அந்த இருமாப்பு கொண்டதில்லை. நாகரிகம் எதுவோ முறை எதுவோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்ற ரீதியில அப்படி ஒரு முஸ்லிம் மதத்தை தயாரித்து சொன்னார்கள். அதிலே முதல் வரி அல்லாஹ் என்றும், இரண்டாவது வரி ரசூல் என்றும், மூன்றாவது வரி முகம்மது என்றும் இருந்தது. அது தலைகளாக பதிக்கிற பொழுது முகமது ரசூலுல்லாஹ் என்று அது விழுந்துவிடும். அந்த முறையிலே அல்லாஹ் ரசூல் முகம்மது என்று அந்த முத்திரை மோதல் இருந்தது. அதை கொண்டு முத்திரை வைத்துத்தான் சவால் எழுதினார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி சவால் எழுதுகிற பொழுது சவால் எழுதுவதற்கொண்டு வரம்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய சவாலை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், சுலைமான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னஹு மின் சுலைமான். இது ஃப்ரம் அட்ரஸ். முதலிலே ஃப்ரம் யார் எழுதுகிறார் என்பதை எழுத வேண்டும். இரண்டாவது டு யாருக்கு எழுதப்படுகிறது என்பதை இரண்டாவது எழுத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதற்கு முன்னால் இருக்க வேண்டும் என்ற ஒரு மரபை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றையே கடைபிடித்து அப்படிப்பட்ட ஒரு சவாலை எழுதுகிறார்கள். 6 வல்லரசுகளுக்கு சவால் எழுதுகிறார்கள். அதில் முதலாவதாக சிறப்பில் என்ற வல்லரசிற்கு சவால் எழுதுகிறார்கள். அந்த சவாலுடைய வரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் முஹம்மதின் ரசூலில்லாஹ் இலா ஹிரக்கல் அதீமுர் ரூம் அஸ்லிம் தஸ்லம் வாஸ்லிம் யூதிகல்லாஹு அஜ்ரக மர்ரத்தைனி வை ததவல்ல ஃபைன்ன இஸ்மல் அராக்கின் அலை. இதுதான் அந்த வரி, சவால் எழுதிய வரி. அல்லாஹ்வின் அருட்படையால் ஆரம்பிக்கிறேன். முகமது ரசூலுல்லாஹ் அவரிடமிருந்து மாமன்னர் ஹிரக்கல் அவர்களுக்கு ரோமானிய பேரரசர் ஹெர்குலிஸ் அவர்களுக்கு எழுதப்பட்ட சவால். அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்திற்கு வந்துவிடுங்கள், நிச்சயமாக நீங்கள் சான்று பெறுவீர்கள். வாஸ்லிம் யூதிகல்லாஹு அஜ்ரக மர்ரத்தைனி, நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிடுங்கள், உங்களுடைய கூலியை 2 மடங்காக்கி அல்லாஹ் தஆலா தருவார். வயின் தத்தவல்ல, நீங்கள் இஸ்லாத்திற்கு வரவில்லையானால் உங்கள் நாட்டு பிரஜைகள் அத்தனை பேருடைய பாவமும் உம்முடைய தலையிலே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஆழமான வரிகளாக எழுதியிருந்தார்கள். இதிலே முதலில் நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணியத்திற்குரிய பெருமக்களே, சவால்களிலே எழுத வேண்டிய அவசியம். எழுதுவது மட்டுமல்லாமல் அப்படி ஒரு சவால் நம்மிடத்தில் வருமானால் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை பாதுகாக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாகும். அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்வார், வமை யுஅவ்வின் ஷாயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வுடைய சின்னத்தை பாதுகாத்தால் அது இறையச்சத்தினுடைய அடையாளம் என்று சொல்வார். அல்லாஹ்வுடைய சின்னம் என்று இருக்கிறதோ அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். வமை யுஅவ்வின் ஷாயிரல்லாஹி, அல்லாஹ்வுடைய சின்னங்களை அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்களோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது இறையச்சத்தினுடைய அடையாளமாகும் என்பதாக அல்லாஹ் கூறுவார். எனவே அல்லாஹ்வுடைய சின்னங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அதில் உள்ளதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஒரு சவால் எழுதப்படுமானால் அந்த சவாலை நாம் பத்திரமாக அந்த வரியை பிஸ்மில்லாஹ்வுக்காக வேண்டி பிஸ்மில்லாவை நாம் பாதுகாத்து வைக்க வேண்டும். இந்த நேரத்திலே நம்ம வருத்தத்தோடு நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? நம்மிலே விளம்பர யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விளம்பர யுகத்தில் வாழக்கூடிய நாம் விளம்பரத்திற்காக வேண்டி அல்லாஹ் ரசூலுடைய பெயர்களையும் குர்ஆனுடைய வசனங்களையும் ஆயத்துல் குர்சி போன்றவைகளையும் நாம் பயன்படுத்துகிறோம்.
பயன்படுத்துவதனால் என்ன ஆகிறது, அதற்கு மதிப்பு கொடுக்கிறோம் என்றால் அதை கேவலப்படுத்துவதற்கு நாம் காரணமாக ஆகிவிடுவோம். உதாரணமாக ஒரு காலண்டரையில ஆயத்தில் குறித்து எழுதி அச்சிட்டு வெளியோடிக்கிறோம், இது செய்யுங்கள், பறக்கத்திற்காக நாம் எழுதி விநியோகிக்கிறோம். ஆனால் அந்த மாதம் முடிந்த உடனே அதை தூக்கி குப்பையிலே போடுகிறார்கள் அல்லது போட்டு மிதிக்கிறார்கள். அந்த மிதிப்பதற்கு யார் காரணம் என்றால், யார் ஆயத்தில் குறித்தியை அச்சிட்டு கொடுத்தாரோ அவர்தான் காரணமாகும். அல்லாஹ்வுடைய சின்னத்தை கண்ணியப்படுத்த வேண்டியதற்கு பதிலாக கேவலப்படுத்துகிற ஒரு முயற்சியில் தான் ஈடுபடுகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பூக்கள் இருக்கின்றன, மரங்கள் இருக்கின்றன, எத்தனை விதமான கட்டணங்கள் இருக்கின்றன. இது போன்றவற்றை தன்னுடைய விளம்பரத்திற்காக பயன்படுத்தால் பரவாயில்லை. ஆனால் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு இது மாதிரி உள்ளவைகளை கேவலப்படுத்தக்கூடிய நிலையிலே நாம் இருப்பதை கொஞ்சம் இந்த நல்ல நேரத்திலே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இந்த பயானுக்கு வந்த யாரும் அப்படிப்பட்ட தவறை வாழ்நாளிலே செய்துவிட வேண்டாம் என்று உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்வேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அது மட்டுமா நடக்கிறது? நம்முடைய செல்போன்களிலே ரிங்டோன், இந்த ரிங்டோனில ஆயத்தை வைக்கிறோம். ஆயத்து வந்த உடனே அதை கட் பண்ணிவிட்டு நாம் உடனே பேசுவதற்காண்டி செல்கிறோம். ஆயத்தை ஓத வச்சுட்டு இடையிலேயே கழுத்து முடித்ததை போன்று கட் பண்ணிவிட்டு அந்த ஆயத்தை முழுமையாக கூட முடிக்காமல் உடனே நாம் பேசுவதற்காக வேண்டி முயற்சி செய்வது இது உண்மையிலே கண்ணியமா என்பதை எண்ணிப்பார்கள். அரபகத்திலே பத்துவா கொடுத்திருக்கிறார்கள், ரிங்டோன்களிலே ஆயத்துகளில் நீங்கள் வைக்காதீர்கள் என்பதாக சொல்கிறார்கள். சொல்ல போனால் சாதாரணமான பஸ்களில் கூட, நம்முடைய கார்களில் கூட அதற்கான ஒரு துவாவை முதல் ஓதுவது அது கூட சிறப்பில்லை என்று நான் கருதுவேன். ஏன்? சுபஹானல்லதி சஹர்லனஹா, இவர் அவசரமா புறப்பட்டுவார். சுபஹானல்லதி சஹர்லனஹா முழுமையாக கேட்பதற்கு இவருக்கு எல்லா நேரத்திலையும் அவருக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக எல்லா நேரத்திலும் அவருக்கு அப்படி ஒரு கண்ணியப்படுத்தக்கூடிய நிலைமை இல்லாமல் போய்விடும். அப்படி நீ கண்ணியப்படுத்தாமல் இருப்பதை விட அது ஓதாமல் இருப்பதே சிறப்பு. பேசாமல் இருந்து விட்டு போகலாம். சுபஹானல்லதி சஹர்லனா அதோடு நிப்பாட்டி விட்டு அதை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி விடுகிறது. இதுல மிக கேவலமான ஒன்று என்ன தெரியுமா? சகோதர சமயத்தவர்கள் காதிலே நம்முடைய செல்போனுடைய ஒலி விடும் பொழுது ஆயத்தை அதிலே அதை செட் பண்ணி விடுகிறார்கள். அவர்கள் எந்த நோக்கத்தில் அதை கேட்பார்கள், எந்த நேரத்தில் அவர்கள் இருப்பார்கள், அவர்கள் தொடக்கோடு இருப்பார்களா, எந்த நிலையில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் எந்த நோக்கத்தில் அவர் கேட்பார்கள். அறுதலி இவனுக்கு போய் போன் பட்டா இவன் என்ன இளவையோ காதல் தர்றானே ரெண்டு திட்டு விடும். யாருக்கு? திருக்குரானுடைய வசனங்கள், திருக்குரானை ஓதக்கூடிய அந்த மக்காவுடைய காரிசாப்புக்கு ரெண்டு திட்டு விடும். இதெல்லாம் தேவைதானா? கண்ணியத்திற்குரியவர்களே, பஸ்களிலே கிராத்து கேசட்டை சிலர் ஒளிபரப்பார்கள். கிராத்து கேசட்டை போட்டு விட்டுட்டு இவங்க கதைச்சுட்டே உட்கார்ந்துருப்பாங்க. கிராத்து கேசட்டை ஒரு பெரிய பெருமை. நாங்க இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா நாங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டோம். எனவே ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தது கிராத்தோட எதுவுமே காக போட மாட்டோம் என்று பெருமை தான் இருக்கணும் ஒழிய, ஆனால் அதை ஓத விட்டு விட்டு நம்ம உட்கார்ந்து கதை வீசி கொண்டிருப்போம். இது எந்த அளவுக்கு நியாயம் என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். கதை பேசத்தான் வேண்டும், கதை பேசித்தான் ஆவார்கள் பஸ்ஸிலே காரிலே. அப்படியானால் இதை அந்த இடத்தில் போடாமல் இருப்பதுதான் கால சிறப்பாகும். கண்ணியம் கொடுக்க வேண்டும். சாதாரணமாக இந்தியாவுடைய தேசப்படத்தை ஒருவன் கிழித்தான் என்றால் அந்த நாட்டையே அவமதித்ததாக நாம் அதை கருத்தில் கொள்கிறோம் அல்லவா? இந்தியாவுடைய தேசப்பறவை மயிலை கொன்றான் என்றால், மானை வேட்டாடினான் என்றால், அதற்கெல்லாம் எவ்வளவு பெரிய தண்டனை வைத்திருக்கிறான் என்றால், கண்ணியம் என்பது அதை சார்ந்தவைகளும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அற்புதமான இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வுடைய சின்னங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். இன்னும் சிலர்கள் சாதி கொத்து, அதிலே அல்லாஹ் என்று இருக்கும் சாதி கொட்டை எடுத்து சுற்றி சுற்றி விளையாடுவார்கள். அல்லாஹை சுற்றி விளையாடுவார்களா? இதெல்லாம் நாம் எதிர்பாராமல் சாதாரணமாக நினைத்துக் கொண்டு செய்யக்கூடிய தவறுகள். மாதம் டிசம்பர் ஆகிவிட்டது என்றால் எங்கு பார்த்தாலும் குப்பை தொட்டுகளிலே நம்முடைய ஆயத்துகளுடைய பழைய காலண்டருடைய கிழிந்த கால்கள் தான், பழைய காலண்டருடைய கிழிந்த கால்கள் தான் வருகிறது என்றால் அதற்கு காரணம் அச்சடிக்கக்கூடியவர்கள். நாம் தான் செய்கிறோம் என்றால் சகோதர சமயத்தவர்கள் இப்பொழுது யாசின்சலாவையே எப்படி பிரிண்ட் பண்ணி அவர்கள் கையில் கொடுக்கிறார். அவர்கள் பார்க்கிறார்கள் இஸ்லாமியர்களை கவர்வதற்கு என்ன வழி, அவர்களுக்கு ஆயத்துக்கு அடிச்சு போட்டாதான் நல்லது என்று அவர்கள் அதிலே அவர்களுடைய விளம்பரங்களிலே அவர்கள் போட ஆரம்பிக்கிறார். நாம் செய்கிறது தப்பு போதாது என்று அடுத்தவர்களையும் அதில் சேர்க்கக்கூடிய ஒரு நிலையிலே இருப்பதை எல்லாம் நாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதி சொல்கிறார்கள். நிச்சயமாக எழுத வேண்டியதுதான். ஆனால் அப்படி எழுதிய சவாலாக இருந்தாலும் சரி, எழுதி நமக்கு வந்த சவாலாக இருந்தாலும் சரி, அதை நாம கண்ணியம் கொடுக்க வேண்டும். குர்ஆனுடைய வசனங்களுடைய வரிகள் அது அச்சிட்டு இருந்தாலும் சரி, அதற்குரிய மதிப்பை நாம் தர வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய அந்த சவாலை பற்றி கொஞ்சம் பரிசீலனை செய்ய நாம் முன் வருகிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மன்னருக்கு சவால் எழுதுகிற பொழுது
அதீமுர் ரூம், மகத்துவம் பொருந்திய ரோமானிய பேரரசர். மகத்துவம் பொருந்திய ரோமானிய பேரரசர் எவ்வளவு அருமையான வார்த்தை என்பதை பாருங்கள். அடுத்தவராக இருந்தாலும் அடுத்தவருக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். அவர் ஒரு பேரரசர் என்கிற பொழுது அவருக்குள்ள கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்ற ஒரு சிறந்த பண்பாடு. சொல்வார்கள், இதா ஜா கரீமுல் கௌமி ஃபஅக்ரிமுஹும், இதா ஜா கரீமுல் கௌமி ஃபஅக்ரிமுஹும். ஒரு சமுதாயத்தில் சிறந்தவனாக மதிக்கப்படுபவன் உங்களிடத்தில் வந்தால் அவருக்கு நீங்கள் கண்ணியம் கொடுங்கள். ஒரு சமுதாயத்தில் சிறந்தவனாக மதிக்கப்படுபவன் உங்களிடத்தில் வந்தால் கண்ணியம் கொடுங்கள். அங்கே அவர்களுடைய சமுதாயத்தில் புதுசாரி ஒரு பெரிய தலைவர், அவரெல்லாம் மிகப்பெரிய பண்டிதராக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அவர் சமுதாயத்தில் அவர் தலைவர். ஆனால் அவர் இங்கு வந்தால் நாம் அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறது. அது நம்முடைய மரபுக்கு ஒத்ததா அல்லது நம்முடைய மதத்திற்கு ஒத்தவரா, அதை பற்றியெல்லாம் பார்க்க வேண்டாம். பெருமானார்கள் இருக்கிறார்கள், இதா ஜா கரீமுல் கௌமி ஃபஅக்ரிமுஹும். கண்ணியமிக்கவர்கள் ஒரு சமுதாயத்தில் தலைவனாக இருப்பவர் உங்களிடத்தில் வந்தால் அவனுக்கு நீங்கள் அந்த சமுதாயத்தவர்கள் எந்த கண்ணியத்தை கொடுப்பார்களோ அந்த கண்ணியத்தை இஸ்லாத்திற்கு மாறாத முறையிலே அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கற்றுத் தருகிறார். அந்த முறையில் தான் அரசர்களுக்கு எழுதிய சவாலிலே மகத்துவமிக்க என்ற வார்த்தையை சேர்க்கிறது. நாமெல்லாம் இப்பொழுது என்ன நினைக்கிறோம், எவனை நாம் மதிக்கணும், எவனை நாம் மதிக்கணும் என்பதாக ஒரு மனப்பான்மை, எவனை நாம் மதிக்க வேண்டும் என்ற மனப்பான்மை பெருமானாருடைய சுன்னத் அல்ல என்பதை சொல்வதற்காக சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது திஹியத்துல் கலபி என்பவர் வருகிறார். அவர் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அவர் ஒரு சமுதாயத்தினுடைய யூத சமுதாயத்தில் பெரியவராக இருந்தவர் வருகிறார். திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சஹாபாக்கள் சுற்றி இருக்கிறார்கள். இருக்கும் பொழுது திஹியத்துல் கலபி வருகிறார். அவர் ஒரு சிறந்த தலைவர், அந்த மக்களிடத்தில் சிறந்த தலைவர். பெருமானார் பார்க்கிறார்கள், என்ன செய்வது, கொஞ்சம் எழுந்திருக்கி இடம் கொடுங்கள் என்று சொன்னால் இருக்கிற சஹாபாக்கள் கோபித்துக் கொள்வார்கள். என்ன, நம்ம அவரோட மட்டமா போயிட்டோமா, நம்மளை எழுந்திருக்க சொல்கிறார்களே என்று மனத்திற்குள் சங்கடம் ஏற்படும். எனவே எழுந்திருக்கவும் சொல்லக்கூடாது, ஆனால் அவருக்குள்ள மரியாதையும் கொடுக்க வேண்டும். பெருமானார் எவ்வளவு அற்புதமாக செய்கிறார் தெரியுமா, உடனே தன்னுடைய தாழ்வையை நண்பரிடத்திற்கு கொடுத்து, நீங்க அவரை அங்கே விரித்து உட்கார வைங்க, இந்த தாழ்வை விரித்து அங்கே உட்கார வையுங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாழ்வையிலே உட்கார வைக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தவுடன் அவர் பெருமை அடைகிறார். ஆனாலும் கூட வரிசையின் கடைசியிலே உட்கார வைக்கப்படுகிறார். இவர்களுக்கும் மனக்குறை இல்லாமல் போகிற அந்த பண்பாட்டை நாம் எண்ணி பார்க்கிறோம். பண்பாட்டினுடைய உறைவிடமாக இருக்கின்ற உரைகளாக இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த தலைவர் உங்களிடத்தில் வந்தால் அவருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று அற்புதமாக சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயல்பாடுகள் தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதை சொல்கிற பொழுது இன்னொன்றையும் இங்கே தெளிவுபடுத்துவது சிறப்பென்று கருதுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாததை நாம் செய்யக்கூடாது. இது எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாததை செய்யக்கூடாது, பெருமானார் செய்தியைத்தான் செய்ய வேண்டும், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் இதை அரபிலே சொல்வதாக இருந்தால் பெருமானார் செய்யாதெல்லாம் பித்அத். பித்அத் நூதன அனுஷ்டானம். நூதன அனுஷ்டானத்தை செய்பவர் நரகத்திற்கு செல்கிறார். எல்லோருமே சாதாரணமாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. குல்லு பித்அத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் பின்னார். எல்லா பித்அத்தும் வழிகேடு, வழிகேடு புறாமி நரகத்திற்கு செல்லும். நபிகளார் செய்யாததெல்லாம் பித்அத், பித்அத்தை செய்ததெல்லாம் வழிகேடு, வழிகேடெல்லாம் நரகத்திற்கு செல்லும் என்ற புகாரியினுடைய ஹதீஸை ஆதாரமாக வைத்து பித்அத் என்றால் என்ன என்ற ரீதியிலே நாம் சாதாரணமாக பேசுவதை காணலாம். ஆனால் அன்பான பெருமக்களே, அதாவது சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லப்படுகிற கொள்கை உறுதி உள்ளவர்களுக்கும் மற்றவர்களுக்கு இடையில வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த பித்அத்துக்கு பொருள் செய்வதிலே வித்தியாசம். பித்அத் என்றால் என்ன, இதற்கு பொருள் செய்வதிலே வித்தியாசம். பித்அத் என்றால் நூதன வழி, அரபியில புதிய வழி என்று பொருள். பித்அத் என்றால் அது சுன்னத் வல் ஜமாஅத். இதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை பிரகாரம் பித்அத் என்றால் என்ன? இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை புதிதாக செய்வதற்கு பேர் பித்அத். இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை புதிதாக செய்வதற்கு பேர் பித்அத். இது அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கை. மற்றவர்கள் சொல்வது பெருமானார் எந்த நேரத்தில் எதை செய்தார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும், அதற்கு அப்பால் செய்வதெல்லாம் பித்அத். இது மற்றவர்கள் சொல்கிற செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எப்படி செய்தார்களோ அப்படித்தான் செய்ய வேண்டும், அதை கூட்டியோ குறைத்தோ செய்தாலும் அது பித்அத் என்று மற்றவர்கள் கருத்திலே கொள்கிறார்கள்.
அதனால் அஹ்லு சுன்னத் ஜமாஅத்தார்கள் செய்யக்கூடிய பல காரியங்கள் இது பித்அத் என்று தள்ளிவிடுகிறார். ஆனால் அஹ்லு சுன்னத் ஜமாஅத்தினுடைய சரியான கோட்பாடு என்ன தெரியுமா? பித்அத் என்றால் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட புதிய செய்திகளை செய்யக்கூடாது. ராமா என்று சொல்லக்கூடாது, ஒரு சாமிக்கு சஜிதா செய்யக்கூடாது, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு பழக்கத்தை புதிதாக செய்வார்கள். ஆனால் அதுதான் பித்அத் என்பது இஸ்லாத்தினுடைய பண்பாடு. அப்படி இல்லாமல் இஸ்லாத்தில் உள்ள ஒன்றை, உதாரணமா தொழுகையை ஒரு கூடுதலாக தொழுதான், ஒரு தலவாக்கை புதிதாக உற்பத்தி சொன்னான், ஒரு துவாவை புதிதாக அவனாக உற்பத்தி செய்து சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரம் அல்லாத வேறொரு நேரத்திலே அவன் பெருமானார் செய்த ஒரு சுன்னத்தை செய்தார். இதெல்லாம் இஸ்லாத்திற்கு உட்பட்டவைகள் என்று இருக்கிற பொழுது அதெல்லாம் பித்அத் அல்ல, அதெல்லாம் பித்அத் அல்ல. ஏனென்றால் அப்படி பித்அத் என்று நாம் பார்த்தோமே ஆனால் தமிழில் ஒருவர் கூட துஆ செய்யக்கூடாது பித்அத் என்று சொல்ல வேண்டியிருக்கும். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமிழில் துஆ செய்யவில்லை? தமிழில் ஒருவர் கூட துஆ செய்யக்கூடாது. நம்முடைய மகாநாடுகளுக்கு யாரையும் கூப்பிடக்கூடாது, பெருமானார் அப்படி யாரையும் அழைத்ததாக தெரியவில்லை. பெண்களை எல்லாம் கூப்பிடக்கூடாது, பெருமானார் அப்படி அழைத்ததாக தெரியவில்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாதெல்லாம் பித்அத் என்று வைத்தோமே ஆனால் கண்ணாடி கூட போடக்கூடாது. ஏனென்றால் அது குறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா என்பதாக வரும். ரப்பர் செருப்பு போடக்கூடாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா? சட்டை போடக்கூடாது, அது பித்அத், அது நரகம் என்று இப்படியே நாம பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்த அந்த இஸ்லாம் என்பது 144 என்று சொல்லப்படுகின்ற ராணுவ அடக்குமுறை அல்ல. நன்கு புரிந்து கொள்ளுங்கள், ராணுவ அடக்குமுறை அல்ல. பருந்துகளில் தான் ராணுவ அடக்குமுறை என்று சொல்லப்படுகிற முழுமையாக வரைமுறை தவறாமல் நாம் பின்பற்ற வேண்டும். பருந்துகளில் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் பருது அல்லாத சுன்னத்துகளிலே சற்று கூடவோ வரையவோ செய்து கொள்வதில் ஒன்று தப்பில்லை. இது பெருமானார் நமக்கு தந்த வழி. அந்த கூட ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்தார்கள். முடித்த உடனே ஒரு நண்பரை கூப்பிட்டார். நீங்கள் ருக்குவிலிருந்து எழுந்திருத்த உடனேயே புதிதாக ஒருவர் தஸ்பீஹ் செய்தாரே யார் என்று கேட்கிறார். ருக்குவிலிருந்து எழுந்திருத்த உடனே புதிதாக தஸ்பீஹ் செய்தாரே யார் என்று கேட்கிறார்கள். எல்லாருமே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கிறார்கள். யாரும் பதில் சொல்லவில்லை. அப்போது பெருமானார் சொன்னார்கள், அவர் தவறு செய்யவில்லை, அவர் நல்லதான் செய்திருக்கிறார், தைரியமா சொல்லும். உடனே ஒருவர் மெதுவாக எழுந்திருத்தார். என்ன செய்வீர்கள்? அரசெல்லாம் ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்ல வேண்டிய இடத்துல ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கபீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்று சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நண்பரிடத்துல, நான் சொல்லாததை நீர் சொல்லிவிட்டீர், குல்லு பித்அத்தின் தலாலா குல்லு தலாலத்தின் பின்னார் என்று சொல்லி இருக்கவில்லை. ஒரு நல்ல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அதுபோன்று நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் சொல்லி தந்தது ரப்பனா லக்கல் ஹம்து, அவ்வளவுதான். அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பனா வலக்கல் ஹம்து, 4 ரிவாயத் இருக்கிறது. ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பனா வலக்கல் ஹம்து, அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து, அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து, 4 தான் ஹதீஸில் ரிவாயத். ஆனால் அந்த நண்பர் சொன்னதோ ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் சொன்ன இந்த துவாவை 32 மலக்கள் போட்டி எடுத்துக்கொண்டு மேலே சென்றார்கள். அவர் 32 எழுத்துக்களை மொழிந்த காரணத்தினால் 32 மலக்கள் போட்டி எடுத்துக்கொண்டு மேலே சென்றதை நான் பார்த்தேன் என்று பெருமானார் சொல்லுகிற பொழுது, பெருமானார் 144 அடிப்படையில் அங்கே அறிவிக்கவில்லை. நல்ல வார்த்தைகளை தானே சொல்கிறீர்கள், ராமா ராமா என்று சொல்லிவிட்டீர்கள், அல்லது ஐயப்ப சாமி என்பதாக சொல்லிவிட்டீர்களா? இல்ல, எப்பொழுது இஸ்லாத்தில் உள்ள ஒரு வார்த்தையைத்தான் சற்று சேர்த்து சொல்லியிருக்கிறீர்கள், மாஷா அல்லாஹ் என்று பெருமானார் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். ஒரு நண்பர் தர்காப் வீட்டிற்கு தளபதியாக செல்கிறார். புகாரில் வந்த ஹதீஸ்கள் தான். தளபதியாக செல்வோர் தான் இமாமாகவும் இருக்க வேண்டும். இதை நாம் முன்பு தெரிவித்திருக்கிறோம். தளபதியாக செல்பவர் தான் இமாமாக இருக்க வேண்டும். அப்படி அவர் செல்கிற பொழுது இமாமாக அவர் இமாம செய்கிற பொழுது எந்த சூறா ஓதினாலும் கடைசி குழுவல்லா ஒரு சூறாவும் ஒரு தடவை ஓதுவார். சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிற மாதிரி அவரு எந்த சூறா ஓதினாலும் சரி கடைசியில் ஒரு தடவை குழுவல்லா சூறா. உதாரணமா இன்னைக்கு இமாம்கள் தொழுவித்தார்களே 20 ரக்காத்து, ஒவ்வொரு ரக்காத்திலும் கடைசியில் குழுவல்லா ஓதி முடிப்பார். அவருடைய பழக்கம். பெருமானார் இப்படி காட்டி தரவில்லை. நண்பர்களுக்கு குழப்பம், இதை பின்பற்றுவதா வேண்டாமா? ஆனால் வேறு வழி இல்லை. தற்காப்பு யுத்தத்திற்கு போயிருக்கிறோம். தகவல் தொடர்பு ஒன்றும் பெருமானாரிடத்தில் உடனே கேட்பதற்கு வழி இல்லை. அதனால முடியும் வரை நாம் பொறுமையாக இருப்போம் என்று முடியும் வரை அவருடன் தொழுது விட்டு வந்தார்கள்.
வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர்கள் முதலாக சொன்னது, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஒரு தளபதி நீங்கள் அனுப்பினீர்கள், அவர் இமாமத் செய்யும் பொழுதெல்லாம் இப்படி தாங்கள் செய்து தராத ஒரு பழக்கத்தை எங்களுக்கு அவர் செய்கிறார், அவரை பின்பற்றுவது எங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிட்டது என்று சொன்னார். சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நண்பரை கூப்பிட்டு கேட்டார்கள், இப்படி இவரெல்லாம் சொல்லுகிறார்களே உண்மைதானா? ஆமாம் யா ரசூலல்லாஹ். ஏன் அப்படி செய்கிறேன், ஏன் அப்படி செய்கிறேன்? நான் ஒன்றும் குல்ஹுவல்லா ஒவ்வொரு ரக்காத்தையும் ஓதவில்லையே, நான் ஓதாத ஒன்றை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள், ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னமோ தெரியல, எனக்கு அந்த சூரா மேல ஒரு பிரியம், என்னை தெரியாமல் அதுக்கு ஒரு பிரியம், அதை ஓதலைன்னா எனக்கு நிறைவே அடைகிறது இல்லை. யா ரசூலல்லாஹ், நான் வேற கிராக் ஓதுனா கூட குல்ஹுவல்லா ஓதலைன்னா எனக்கு மனசே சங்கடமாக இருக்குது, நிறைவில்லாதமா இருக்குது, அதனாலதான் நான் ஓதுறேன் என்று சொன்ன உடனே பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் அந்த சூறாவை பிரியப்படுவது அது உங்களை சொர்க்கத்தில் சேர்த்து வைக்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரலாறு காண்கிறது. பெருமானார் சொல்லாத ஒன்று பிதாத்து, எனவே அது நரகத்திற்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, நீங்கள் நல்ல காரியத்தை செய்திருக்கிறீர்கள், இஸ்லாத்துக்கு புறம்பான ஒரு காரியத்தை, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, தஸ்பீஹ், திக்ர், இது மாதிரி உள்ள செய்திகள் தானே செய்திருக்கிறீங்க, இதை விட்டு அப்பாற்பட்ட ஒன்றை செய்யல, அதனால இதுவே உங்களை சொர்க்கத்தில் சேர்க்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது ஏராளமான வரலாறுகள் இருக்கின்றன. பித்அத் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏன் சொல்றேன் என்றால், பல பேர் சொல்றதை கேட்டு கேட்டு நமக்கும் கூட சில பேருக்கு விதிப்பு, ரசூலுல்லாஹ் செய்யாம செய்யறமே, நம்ம தப்புல இருக்கிறோமோ என்று ஒரு உறுத்தல் இருக்கிறது. இல்லை, ரசூலுல்லாஹ் செய்யாதது என்று பித்அத்துக்கு பொருள் கிடையாது. இஸ்லாத்தை விட்டும் அப்பாற்பட்ட செயல்களை, இஸ்லாத்தை விட்டும் அப்பாற்பட்ட, ஏன் பெருமானார் அதை ரொம்ப அழுத்தமாக சொன்னார்கள் என்றால், அதற்கு முந்தைய காலத்தில் இருந்த பண்பாடுகள் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி, ஷிர்கிலே ஊறி போன மக்கள் இந்த ஷிர்குடைய செயல்கள் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காண்டி அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே துஆவை கண்ட நேரத்தில் ஓதுவது, தமிழில் ஓதுவது, ஸலாத்தை ரசூலுல்லாஹ் சொன்ன ஸலவாத் அல்லாத வேறு ஸலாத்தை ஓதுவது, ரசூலுல்லாஹ் சொன்ன துஆ அல்லாத வேறு துஆக்களை ஓதுவது, இதெல்லாம் ஒன்றும் மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு செயல்கள் அல்ல. இது உண்மையிலேயே அல்லாஹ்வினால் ஏற்கப்படக்கூடிய செய்திகள். என்னுடைய பேராசிரியர் பிறந்ததை ஒரு செய்தியை கூறுவார்களை சொல்லி நான் தலைப்புக்கு வந்து விடுகிறேன். அப்துல் ரஹ்மான் பதுபரி ஹஜ்ரத் என்ற அவர்களுக்கு பெயர். பாக்கியா சாலிஹாத்தினுடைய பேராசிரியராக இருந்து வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்கள் ஒரு நாள் மேல் விசாரத்திலே ஒரு ஜனாதாவுடைய வீட்டிற்கு சென்றார்கள். ஜனாதாவுடைய வீட்டிற்கு சென்றவுடன் அந்த ஊருடைய பழக்க பிரகாரம் ஜனாதாவிலிருந்து வந்து அடக்கி முடித்த உடனே கபரில் வைத்து ஒரு துஆ ஓதினார்கள். அதன் பிறகு வெளியில் வந்து வீட்டு வரை சென்று அங்கு ஒரு துஆ ஓதினார்கள். வீட்டிற்கு போய்விட்டு திரும்ப பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு துஆ ஓதினார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் அவர்கள் 3 துஆயும் ஓதினார்கள். அப்போது ஒருவர் வந்து கேட்டார், நீங்கள் செய்வது பித்அத் அல்லவா, நீங்கள் செய்வது பித்அத் அல்லவா? அப்ப அவங்க அழகாக சொன்னார்கள், ஹம்னே பீக் மாங்கனே வாலாக, நாம பிச்சைக்காரன் ரோட்ல இருக்கிறான்னு பாப்பானா, பஸ் ஸ்டாண்டுக்கு போறானேன்னு பாப்பானா, அவசரமா இருக்கிறான்னு பாப்பானா, பிச்சைக்காரனுக்கு பணம் வேணும், எங்க போனாலும் கேட்பான், ஐயா 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 என்று கேட்பான். எந்த இடத்துல நம்ம பாப்பானா, பஸ்ஸுக்கு அவசரமா போயிட்டு உனக்கு கேட்கக்கூடாதுன்னு நினைப்பானா, எங்கே வாய்ப்பு கிடைக்கும் அங்கெல்லாம் கேட்பான். அதனால நான் பிச்சைக்காரன், நான் கேட்கிறேன் என்பதாக சாதாரணமாக அவர்கள் அந்த பணிந்த நிலையில் சொன்னார்கள். நான் செய்வது தப்பா, துஆ செய்வது தப்பா, இது இஸ்லாத்துக்கு புறம்பான ஒரு செயலா, இது எப்படி பித்அத்தாகும் என்று அவர்கள் விளக்கம் சொல்லி இருப்பதை காணலாம். இதுதான் அஹ்லுஸ் சுன்னத்துக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள பிரச்சனை. மற்றவர்கள் நம்மை பித்அத்தை செய்கிறார்கள், எல்லாம் நரகத்துவாசிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்வதெல்லாம் இஸ்லாத்துக்கு புறமான செயல்கள் ஒன்றை கூட நாம் செய்யவே இல்லை. எனவே எதுவுமே பித்அத் அல்ல. வேண்டுமானால் கொஞ்சம் முந்தி பிந்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை நாம காதலில் வசப்பட்டு சற்று வார்த்தைகளை அதிகமாக சொல்லி இருப்போம், தமிழிலே கேட்டு இருப்போம். அதே போன்ற ஸலவாத்துகளை அதிகமாக நாம இணைத்து செல்வோம். சொல்லாத இடத்திலே நாம் ஸலவாத்தை செல்வோம். ஒரு இடத்தில் துஆ கேட்க வேண்டிய இடத்துல 2 தடவை துஆ கேட்போம். அதே போன்று பள்ளிவாசலிலே நல்ல நாட்கள் பொன்னாட்களில் எல்லாம் தொழுகைகளை வைத்து சிறப்பான தொழுகைகளை நாம் வைக்கிறோம். என்ன கும்பிட வாழ்த்துகிறார்கள், இல்ல கூத்தாடுகிறார்களா? நல்ல நாள் பொழுது நாள் கூட 2 ரக்காத் தொழுகை செலுத்துகிறார்கள். இது எப்படி தப்பா ஆக முடியும் என்று பார்க்கிற பொழுது அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத் அற்புதமான வழியை காட்டி தந்திருக்கிறது. இஸ்லாத்துக்கு புறம்பானதை நீ செய்யாதே, அதுதான் பித்அத், அதுதான் தலாலத், அதுதான் நரகத்தில் வாய்ப்புகள் செல்லும் என்பதை உறுதியாக மனதில் விளக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், நாகரிகம் படைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னர்களுக்கு தவறு எழுதுகிற பொழுது கண்ணியமிக்க மகத்துவமிக்க என்று அவர்கள் எழுதுகிறார்கள். அது நாகரிகத்தை பின்பற்றி பெருமானார் எழுதிய அந்த ஒன்று, அதையும் நாம் பின்பற்றுகிறோம். அருமையான பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய அந்த தபால் ஹெரக்கிள் மன்னருக்கு போய் சேருகிறது. அந்த ஹெர்குலிஸ் மன்னர் என்ன செய்தார் என்பதை நாம் பல தடவை இந்த சொற்பொழிவுகளிலே நினைவூட்டி இருக்கிறோம். அபூ சுஃபியான் இடத்திலே அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறார். தன்னுடைய
சக ஆராய்ச்சியாளர்களிடத்தில் அந்த முகம்மது வரக்கூடிய காலம் இதுதானா என்பதை கேட்டறிகிறார். கேட்டு அறிந்து தன்னுடைய மந்திர ஆலோசனையை கூட்டுகிறார். புகாரில வந்து செய்தி மந்திர ஆலோசனையை கூட்டுகிறார். கூட்டி இப்படி ஒரு சவால் வந்திருக்கிறது என்பதாக காட்டுகிறார். பெருமானார் சவாலை காட்டுகிறார். காட்டிவிட்டு சொல்கிறார், உண்மையிலேயே நான் ஆய்வு செய்த வரைக்கும் அந்த நபி வரக்கூடிய காலம் இதுதான். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அரபகத்து வியாபாரிகளை கூப்பிட்டு விசாரித்து பார்த்தேன். எல்லாமே உண்மையாகத்தான் தெரிகிறது. எனவே நாமெல்லாம் அவரை கொண்டு ஈமான் கொள்வோம், பின்பற்றுவோம் என்று சொன்னார். சொன்ன உடனேயே அங்கே இருந்த மந்திர பிரதானிகள் அத்தனை பேர்களும் கழுதை ஓடுகிறதை கொண்டு ஓட ஆரம்பித்தார். ஓட ஆரம்பித்து அவர்கள் கேட்டை தாண்டி ஓட போன நேரத்திலே மன்னர் திரும்ப கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க சோதிப்பதற்காண்டி தான் நான் இதை சொன்னேன், ஆனா மனமாறி நான் சொல்லல என்பதாக பல்கி எடுத்தார். ஆக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த சவாலுக்கு உதாசீனம் செய்யவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாலை அவர் உதாசீனம் செய்யவில்லை. அதே நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஹெர்குலிஸ் இது மிகப்பெரிய ரோமானிய சக்கரவர்த்தி. ஹெர்குலிஸ் பெரிய அந்த காலத்தில் வல்லரசாக இருந்த அவருக்கு சவால் எழுதினதே பெரிய வெற்றி. அவர் அதை வந்தாரோ இல்லையோ அவருக்கு எழுதுவது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டமாஸ்கஸ் திமஷ்குனுடைய கவர்னர் ஹாரிஸ் இப்னு அபீ ஷம்ர் என்பவருக்கு ஒரு சவால் எழுதுகிறார்கள். திமஷ்குனுடைய கவர்னர் ஹாரிஸ் இப்னு அபீ ஷம்ர் என்பவருக்கு சவால் எழுதுகிறார்கள். சவாலை பார்த்த உடனேயே அவர் அழுகிறார். அழுது விட்டு சொன்னார், எனக்கு நன்கு தெரியும் கடைசியார நபி வரக்கூடிய காலம் இதுதான் என்பது நன்கு தெரியும். எனவே கடைசியார நபிதான் இவர் என்பதும் எனக்கு தெரியும். நபியிடமிருந்து வந்த சவால் என்பதை நான் அறிகிறேன் என்று அவர் தன்னுடைய அழுகையின் உடனே இது கண்ணியமான சவால் என்பதாக சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்வார், நான் ஒரு அரசுக்கு கீழ்பட்டு இருக்கிறேன். வேறொரு ரோமானிய பேரரசிற்கு கீழ் உள்ள கவர்னர் தான். டமாஸ்க் அப்பொழுது ரோமானிய பேரரசின் கீழால் அடங்கியிருந்த நேரம். எனவே வேறொரு அரசருக்கு கீழ்பட்டு இருக்கிறேன். எனவே அவரிடத்தில் நான் தகவலை கேட்டுத்தான் இதற்கு மரியாதை செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமா என்பதை நான் முடிவு செய்வேன் என்று சொல்கிறார். கடைசியில் மேலிடத்தில் கேட்ட பொழுது மேலிடத்தில் யார்? ஹெர்குலிஸ். எனவே அவர் இதற்கு மரியாதை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டதினால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியே முடிவு வைத்தது. பெருமானாரிடத்தில் இந்த தகவல் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத முல்குஹு, அவருடைய ஆட்சி சிதைந்தது என்றார். பாத முல்குஹு, அவனுடைய ஆட்சி சிதைந்தது என்பதாக சொன்னார். அதன் பிறகு மூன்றாவதாக பாரசீக பேரரசர் கிஸ்ரா இப்னு ஹர்முஸ் என்பவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவால் எழுதினார்கள். அந்த சவால் அவர்களிடத்தில் போய் சேர்கிறது. சவாலை பிரித்த உடனேயே மின் முஹம்மதின் ரசூலுல்லாஹ், முகம்மது எழுதுனது என்று இருக்கு. உடனே கிழிச்சிட்டார். இருந்தார் என் பெயரை எழுதாமல் வேறொருத்தன் பெயரை முதலில் எழுதுவதா? சவால் எழுதும் பொழுது என்னுடைய அரசர் மகா மகா கௌரவம் பொருந்திய பேரரசர் என்ற பெயர் தான் முதலில் வர வேண்டும். அடுத்தவர் பேர் முதலில் எழுதினார். உள்ளே உள்ள செய்தி முக்கியமல்ல என்று உடனே கிழித்து விட்டார். கிழித்ததாக பெருமானாருக்கு தகவல் வந்தது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம முஸ்திக முல்குஹு, அவனுடைய ஆட்சியும் கிழிந்து போய்விட்டது என்று சொன்னார். அவன் கிழித்தான், ஆட்சியும் கிழிந்து போய்விட்டது என்பதாக சொன்னார். உடனே கோபத்தில் கொக்கடித்த அந்த மன்னன் தன்னுடைய அமீர், யமன் நாட்டுடைய அமீருக்கு சவால் எழுதுகிறார். ஏனென்றால் ஓமானிடத்திலிருந்து உடனே உத்தரவு பிறப்பது கஷ்டம் என்பதற்காக வேண்டி யமன் நாட்டில் உள்ள தன்னுடைய கவர்னருக்கு சவால் எழுதுகிறார். பாதான் என்ற கவர்னருக்கு பேர். யமன் நாட்டு கவர்னருக்கு சவால் எழுதுகிறார். 2 தடியர்களை அனுப்பி அந்த முகம்மதை கைது செய்து என்னிடத்தில் கொண்டு வந்து இருக்கு. 2 தடியர்களை அனுப்பி அந்த முகம்மதை கைது செய்து கொண்டு வந்து நிறுத்து என்பதாக உத்தரவு பிறப்பிக்கிறார். யமன் நாட்டினுடைய பாதான் உடனடியாக 2 வீரர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்வதற்காண்டி அனுப்பி வைக்கிறார். கைது செய்த வாரண்டோடு அவ்விருவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யார் உங்களை அனுப்பியது? என்னை கைது செய்து வர சொல்லி உங்களை யார் அனுப்பியது? அவர்கள் சொல்றார்கள், ரப்புனா, எங்களுடைய அரசர் ரப்புனா என்று சொல்கிறார். உடனே பெருமானார் சொன்னார்கள், எங்கள் ரப்பு சொன்னா ஹிஜ்ரி 7வது வருடம் ஜமாத்துல் அவ்வல் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு இந்த மன்னனை அவனுடைய மகனை கொன்று விட்டான். மகன் கொன்று விட்டான். அதன் பிறகு மகனை அப்பன் கொன்று விட்டான். எனவே 2 பேருமே இப்பொழுது பதவியில் இல்லை. அங்கே ஒரு பெண்ணை அரசியாக ஆக்கி இருக்கிறார்கள். எனவே யார் உங்களுக்கு உத்தரவிட்டதோ அவர் செத்துவிட்ட காரணத்தினால் என்னை கைது செய்ய முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்.
வந்தவர்கள் அறிந்து போய் எங்கள் மன்னனை பற்றி தவறாக சொல்லாதீர்கள், இறந்து முடிந்தார் விட்டது, இப்பொழுது பேசாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ளி வரமாக இன்ன வருடம் இன்ன மாதம் இன்ன தேதி இன்ன கிழமை இப்ரமணிக்கு தகப்பன் மகனை கொள்கிறார், மகன் தகப்பனை கொண்டு விட்டான். எனவே அவர் பெண்ணுதான் அரசாளுகிறார், அவருடைய ஆதிக்கம் செல்லாது, நீங்கள் கொண்டு வந்த உத்தரவு செல்லாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். சொல்லி அதற்கு பிறகு நான் ஒரு தபால் தருகிறேன், அதை உங்களுடைய கவர்னருக்கு கொண்டு கொடுங்கள். நான் ஒரு தபால் தருகிறேன், கவர்னருக்கு கொண்டு விடுங்கள். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சொல்றார்கள், இன்ன தீனி வசுல்தானி சயபலகு மா பலக மின்ஹிஸ்ரா இன்னக இன் அஸ்லம்த ஆதைதுக மா தஹ்தரியக. ரெண்டு வரியில் பெருமானார் நறுக்கல் எழுதுகிறார்கள், என்னுடைய ஆட்சியும் என்னுடைய அதிகாரமும் பாரசீகம் எங்கெல்லாம் குடிவிட்டு பிறந்ததோ அங்கெல்லாம் சென்றடையும். என்னுடைய ஆதிக்கமும் என்னுடைய அதிகாரமும் பாரசீகம் எங்கெல்லாம் குடிவிட்டு பிறந்ததோ அங்கெல்லாம் சென்றடையும். எனவே நீ ஒரு கவர்னராக இருக்கிறாய், நீ என் பேச்சை மதிப்பு இஸ்லாத்துக்கு வந்தால் உனக்கு அந்த உன்னுடைய ஆட்சியை நான் தருவேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலை எழுதி அனுப்புகிறார். இந்த பதில் போய் பாபானிடத்திலே போய் சேர்கிறது. பாபான் சொல்கிறார், உண்மை இவர் சொன்னது உண்மையாக இருந்தால் இவர் உண்மையான ரசூலாகத்தான் இருக்கும், செய்தி அனுப்புகிறேன் என்று அவர் தகவலை கேட்டு அனுப்பிய பொழுது பாரசீக மன்னன் தந்தையும் மகனும் சொல்லப்பட்ட செய்தி நேரம் உட்பட எல்லாம் சரியாக இருக்கிறது. மகன் தந்தையினுடைய மனைவியின் மீது ஆசைப்பட்டு தந்தையை கொலை செய்து விடுகிறார். தந்தையுடைய மனைவி என்றால் இவனுக்கு மாற்றம், அதாவது இரண்டாவது மனைவி கொண்டு விடுகிறான். கொன்ற உடனே அவன் இருக்கிறான், உற்றுகிறாக இருக்கிற பொழுதே மவன் தன்னுடைய மனைவியின் ஆட்சித்தான் இதை செய்தான் என்பதாக அறிந்து கொண்டு வீரலை திறந்தான். அதிலே விஷப்பாட்டில் ஒன்றை எடுத்தான். அதிலே எழுதினான், இது உடலுறவு கொள்வதற்கு ஊக்கப்படுத்தக்கூடிய மருந்து என்று எழுதிவிட்டு செத்து விட்டான். விஷப்பாட்டில் எடுத்தான், அதிலே உடல் உறவுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய மருந்து என்பதாக எழுதி வைத்துவிட்டு செத்து விட்டான். இவன் செத்தவுடன் மகன் வந்து பார்த்தான், ஆஹா இதுதான் நமக்கு தேவை என்று எடுத்துக் குடித்தான். இரண்டு பேருமே ஒரே நாளில் செத்தார். பெருமானார் அறிவிக்கிறார்கள், செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு தந்தை இறந்தான், மகனை கொண்டான், மகன் தந்தையை கொண்டான். இப்பொழுது ஒரு இளவரசி தான் ஆட்சி செய்கிறார் என்று சொன்ன செய்தி அப்படியே இருந்த உடனே பாபான் அதிர்ச்சியாகிவிட்டார். உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது யமன் வாசிகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதையடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது தபால் எகிப்து மன்னர் முகௌகத் என்பவருக்கு எழுதுகிறார்கள். முகௌகத் என்பவருக்கும் எகிப்து மன்னருக்கு எழுதுகிறார்கள். உடனே அவர் அந்த தபாலை வாங்கியவுடன் நெஞ்சில் ஒத்திக் கொள்கிறார், கண்ணில் வைத்து ஒத்திக் கொள்கிறார். தந்தத்தால் ஆன ஒரு பெட்டி ஒன்று செய்து அதிலே அந்த தபாலை பத்திரப்படுத்துகிறார். பத்திரப்படுத்திவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் தபால் எழுதுகிறார். பதில் தபாலை எழுதி வந்த தூதரிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார். பரிசு பொருளோடு பெருமானாருக்கு பரிசு பொருளும் சேர்த்து அனுப்புகிறார். அந்த பரிசு பொருள்கள் ஒன்றுதான் நம்முடைய தாயார் மாரியத்தின் கிபுத்தியா, அதாவது இப்ராஹிம் அவர்களுடைய தாயார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை மணந்து கொண்டு இப்ராஹிம் என்ற பிள்ளையை பெற்றார்களோ அந்த மாரியா, அந்த அரசர் அன்புளிப்பு செய்த ஒரு அடிமை. மாரியா என்ற அடிமையும் சீரின் என்ற அடிமையும் 20 ஆடைகளையும் ஒரு கோவேறு கழுதையையும் ஒரு தேன் ஜாடியையும் ஒரு மருத்துவரையும் ஒரு கஸ்தூரி அத்தரையும் ஊதத்தரையும் அவர் பரிசலாக கொடுத்து பெருமானாரிடத்தில் கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லவில்லை, மதிப்பாக கொடுத்து அனுப்பிய காரணத்தினால். அதையடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வதாக நஜாஷி மன்னருக்கு தபால் எழுதுகிறார்கள். நஜாஷி, அதாவது அபிசீனிய நாட்டினுடைய மன்னர் நஜாஷிக்கு தபால் எழுதுகிறார்கள். அந்த தபால் போய் சேர்ந்தது. சேர்ந்த உடனே அவர் அந்த தபாலை கண்டவுடன் கண்ணில் வைத்து ஒட்டிக் கொள்கிறார். தன்னுடைய கட்டிலிருந்து கீழே இறங்கி அந்த தபாலை வைத்துக் கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு தன் நாட்டு மக்களுக்கெல்லாம் நான் இஸ்லாமாகிவிட்டேன், நீங்களும் இஸ்லாமாகுங்கள் என்ற அறிவிப்பு செய்து பெருமானாருக்கு இந்த தகவலை அனுப்புகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நஜாஷி மன்னர் வஃபாத்தான பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயிபு ஜனாஸா தொழுகை நடத்தினார்கள். அவர் வஃபாத்தாகிவிட்டார் என்ற செய்தி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
அவர் வஃபாத்தாகிவிட்டார் என்ற செய்தியை பெருமானார் இறந்த அன்றே அறிவிக்கிறார்கள். அறிவித்துவிட்டு அவருக்கு தொழுகை நடத்துகிறார். அவர் தொழுகை நடத்தினாலே அவர் முஸ்லிமாக இருப்பதை பெருமானார் அங்கீகரித்திருக்கிறார் என்பது பொருள். ராயிபு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜாஷிக்காக மிகப்பெரிய பிரார்த்தனை செய்திருப்பதை நாம் காணுகிறோம். ஏனென்றால் அந்த மன்னர் அபிசீனியா நாட்டு மன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறார். நாம் ஏற்கனவே சொன்னோம், அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் மணந்து கொள்ள வேண்டும் என்று தபால் எழுதி அதற்கு 400 பொற்காட்களையும் அன்பளித்து செய்தவர். சஹாபாக்கள் மக்காவிலே வாழ முடியாமல் முதலாக ஹிஜ்ரத்துக்கு போன இடம் அந்த அபிசீனியா. அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நண்பர்களுக்கு ரொம்பவும் கௌரவம் அளித்திருக்கிறார். அப்படி பெருமானாருடைய தபாலுக்கு அவர் அவ்வளவு பெரிய மரியாதை அளித்தார். இன்னொரு காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபிசீனிய நாட்டிலிருந்து சிலர்கள் வருகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து அளிக்கிறார்கள். விருந்தளிப்பு வீட்டிலே நடைபெறுகிறது. அபிசீனியாவிலிருந்து வந்தவங்களுக்கு விருந்து அளிக்கிறார்கள். விருந்து அளிக்கிற பொழுது பெருமானாரே எழுந்திருத்து சாப்பாடு போடுவதும், பெருமானாரே எழுந்திருத்து சால்னா ஊற்றுவதும், பெருமானாரே தண்ணி வைப்பதுமாக இருக்கிறார்கள். அதை பார்த்த நண்பர்கள் கேட்டார்கள், யாரும் சொல்லலாம், நீங்க சர்வ் பண்ண வேண்டாம், நாங்க பண்றோம், நீங்க இருங்க, யாரும் சொல்லலாம், உட்கார்ந்து அழைத்துக்கிட்டு இருங்க, நீங்களாம் சர்வ் பண்ண வேண்டாம் என்று நண்பர்கள் சொல்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய நண்பர்கள் ஆதரவற்ற நிலையிலே அந்த நாட்டுக்கு சென்ற பொழுது என்னுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்திய நண்பர்களை நான் கண்ணியப்படுத்தக் கூடாதா? என்னுடைய நண்பர்கள் ஆதரவற்ற நிலையிலே அந்த நாட்டுக்கு சென்ற பொழுது அவர்களை கண்ணியப்படுத்தியவர்களை நான் கண்ணியப்படுத்தக்கூடாதா? நான் தான் விருந்து பரிமாறுவேன், நீங்கள் பேசாமல் இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்கிற பொழுது அந்த நாட்டு மக்கள் எவ்வளவு பெருமானாரை கவர்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதையடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமாமா நாட்டு மன்னருக்கு 6வது தபாலை எழுதுகிறார்கள். யமாமா நாட்டு மன்னர் ஹவுதாயிபு அலி ஹனஃபி என்பவருக்கு அந்த தபால் போய் சேர்கிறது. தபால் சேர்ந்தவுடன் அவர் ஒரு முடிவு செய்யவில்லை. அர்கூன் என்று சொல்லப்படுகிற அவருடைய ஆஸ்தானத்தில் இருந்த கிறிஸ்தவ பேரறிஞரை அழைத்து தபால் வந்தவருக்கு சொல்கிறார். அப்போது அர்கூன் சொல்கிறார், இந்த செய்தி உண்மையான செய்தி, இவர் உண்மையான ரசூல், எனவே நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்து விடுங்கள், உங்களுக்கும் நாட்டுக்கும் புண்ணியமாக போகும் என்பதாக அந்த பாதிரி, கிறிஸ்தவ பாதிரி ஆலோசனை சொல்கிறார். அப்போது மன்னர் கேட்கிறார், அப்படி நான் இஸ்லாத்துக்கு போயிட்டா என் ஆட்சி வரி போயிருமே, என் ஆட்சி எனக்கு இருக்குமா என்று கேட்கிறார். பாதிரி சொல்கிறார், நிச்சயமாக அந்த பெருந்தகை உங்களுக்கு இந்த ஆட்சியை திரும்ப தருவார்கள், அவர்கள் இந்த ஆட்சியை எடுத்துக் கொள்ள மாட்டார்கள், உங்களுக்கு தருவார்கள், எனவே நீங்கள் இஸ்லாம் ஆகலாம் என்பதாக ஆலோசனை சொல்கிறார். அப்படியும் அவருக்கு மனம் இல்லை. கடைசியில் ஒரு தபால் ஒன்று எழுதுகிறார் பெருமானாருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு, நீங்கள் இருக்கிற வரை உங்களுடைய ஆட்சியில் பாதி ஆட்சி எனக்கு வேண்டும், நீங்கள் இறந்ததற்கு பிறகு உங்களுடைய நாட்டை நான் பாதி ஆளுவேன், அதற்கு நீங்கள் சம்மதம் தந்தா உங்களை கொண்டு இஸ்லாமாகிறேன் என்று ஷரத்து வச்சு தபால் எழுதுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தபால் கிடைத்தவுடன் பாதமாக்கியது அவனும் அழிந்தான், அவனோடு இருக்கின்ற ஆட்சியும் அழிந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 6 தபால்கள். முதலாவது தபால் ஹெர்குலிஸ் மன்னருக்கு பெருமானார் எழுதினார்கள். 2வது அவருடைய ஆட்சியின் கீழால் இருந்த திமஷ்குடைய கவர்னருக்கு எழுதினார்கள். 3வது பாரசீக மன்னருக்கு எழுதினார்கள். 4வது எகிப்து மன்னருக்கு எழுதினார்கள். 5வது நஜாஷி அபிசீனியா நாட்டு மன்னருக்கு எழுதினார்கள். 6வது யமாமா நாட்டு மன்னருக்கு எழுதினார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவ்வாறு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய அந்த தபால் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவிற்கு இஸ்லாத்தை பற்றியுள்ள அறிமுகத்தை ஏற்படுத்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தபால் ஒவ்வொரு பகுதிக்கும் சேர்ந்த காரணத்தினால் இஸ்லாத்தை பற்றியுள்ள அறிமுகத்தை ஏற்படுத்தியது. உண்மையிலேயே உலகம் பூராவுமே இஸ்லாத்துடைய செய்திகள் இந்த தபாலின் மூலமாக போய் சேர்ந்து விட்டன. அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற காரணத்தினால் அந்த உறுதியோடு அவர்கள் போய் சேர்த்ததினால் எல்லா பக்கமும் இஸ்லாத்தை புரிந்து கொண்டார். மன்னன் ஏற்றுக்கொள்ளவில்லையானாலும் மக்கள் ரகசியமாக செய்தியை தெரிந்து தெரியாமல் வந்து பெருமானாரை கொண்டு இமாம் கொள்ள ஆரம்பித்தார். சாதாரணமாக சொல்லிட்டு பாருங்கள், ஒரு சின்ன கட்சி உலகம் பூராவும் தன்னுடைய தகவலை 10 வருஷத்தில் கொண்டு போய் சேர்த்து விட முடியுமா? ஒரு சின்ன இயக்கம் உலகம் பூராவுமே 10 வருஷத்துல அந்த தகவலை கொண்டு போய் சேர்த்து விட முடியுமா? இன்றைய யுகத்திலே நீங்கள் நினைத்து பாருங்கள்,
டிஎம்கே இருக்கிற சும்மா ஒரு உதாரணத்துக்கும் டிஎம்கே இந்த கட்சி இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அது இயங்கி வருகிறது. இருந்தாலும் இது அரபகத்தில் உள்ளவர்களுக்கு அல்லது அங்கே வெவ்வேறு இடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இதனுடைய இயக்கத்தை பற்றி தலைவரை பற்றி ஏதாவது இருக்கும் தெரியுமா என்றால் தெரிந்திருக்கு, நியாயம் இல்லை. ஏனென்றால் ஒரு சின்ன பகுதி இதை போன்று ஒரு மதினா என்ற சின்ன ஊர், அந்த சின்ன ஊருடைய செய்தி உலகம் பூராவுமே பரவுகிறது. எப்பொழுது பரவியது என்றால் இந்த வல்லரசுகளுக்கு சவால் எழுதியவுடன் அந்த வல்லரசை அந்த அரசர்கள் மதித்தாலும் சரி மதிக்காவிட்டாலும் சரி, மதித்தார்கள் என்றால் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள், மதிக்கவில்லையானால் அந்த நாட்டு மக்களுக்கு செய்தி போய் சேர்ந்து விடுகிறது. அவர்கள் ரகசியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிய ஆரம்பிக்கிறார்கள். அந்த தேடலின் மூலமாக இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த செயல் வெகு சீக்கிரத்திலே உலகம் பூராவுக்கே போய் சேர்ந்திருக்கிறது. சின்ன ஊர் கற்பனை செய்து பாருங்கள், இந்த நேரத்தில் அவ்வளவு இஸ்லாம் போய் சேர்ந்திருக்கிறது. இன்றும் அதுதான் நடைபெறுகிறது. அன்பான பெருமக்களே, இந்த இன்டர்நெட்டிலே அதிகமாக யாருடைய தகவலை பெறப்படுகிறது என்பது நீங்கள் ஆய்வு செய்தவரிடத்தில் கேட்டு பாருங்கள். இன்டர்நெட் யுகம், இன்டர்நெட் யுகத்தில ஒவ்வொரு தகவலை எத்தனை பேர்கள் பெற்றார்கள் என்பதையும் இங்கே புள்ளி உரத்தோடு கணக்கு சொல்கிறார்கள். எந்த மனிதரை பற்றி அதிகமாக தகவல் இன்டர்நெட்டின் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது? இன்டர்நெட்டை கண்டுபிடித்தவர் எதற்கு கண்டுபிடித்தவரோ தெரியாது. ஆனால் உண்மையிலே அவர் கண்டுபிடித்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் உயர்வதற்காக தான் கண்டுபிடித்தார். அமெரிக்காவிலே ஆண்டொன்றுக்கு 25,000 பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். யார் அந்த மனிதர்? முகமது ஹூ இஸ் தட்? முகமது யாரது? முகமது யாரது? முகமது யாரது என்பதாக ஒவ்வொருவரும் அதை பற்றி ஆய்வு செய்கிறார்கள். இந்த இன்டர்நெட் யுகத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல்கள் அதிகமாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா வெளியிலே பாசாங்கு செய்து கொண்டிருந்தாலும் கூட உள்ளே 25,000 பேர்கள் வருடத்திற்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எத்தனையோ சர்ச்சைகள் பள்ளிவாசலாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை சென்று வந்தவர்கள் கேட்கிற பொழுது பெருமானாருடைய தகவல்கள் போய் சேர சேர எல்லாரும் அதன்பால் மாயல் கொள்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே ஒரு சின்ன அழுக்கு உண்டா, ஒரு கருப்பு உண்டா, பார்த்தவர்களை கவர்ச்சி செய்யாமல் எப்படி இருக்கும்? நிச்சயமாக உண்மையிலே பார்த்து விட்டால் என்றால் அதுக்கு தன் அடைந்தால் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய காலத்தில் இருக்கிறார்கள் என்றால் அன்றைய காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தகவல்களை சேர்ப்பதற்கு பெருமுயற்சி எடுத்திருக்கிறார். ஒரு நாள் 250 மைல் வேகத்தில இஸ்லாம் பரவி இருப்பதாக பெருமானாருடைய வாழ்க்கையோடு கணக்கிட்டு பாருங்கள். ஒரு நாள் 250 மைல், அதாவது 10 வருடங்கள், 10 வருடங்களிலே 250 மைல் வேகத்திலே, சதுர மைல் வேகத்திலே இஸ்லாம் சிறப்பாக பரவி இருப்பதாக அந்த வரலாற்றில் காணுகோமையானால் அதற்கு அடிப்படை இப்படிப்பட்ட ஒரு சவாலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதினார்கள். அந்த சவாலுடைய வரிகளை பார்க்குங்கள். இஸ்லாமாகு நீ தப்பித்தாய், இல்லையானால் தொலைந்தாய். யார் எழுத முடியும்? இப்படிப்பட்ட எழுது தண்ணீர் துளி போன்று இருக்கின்ற ஒரு ஸ்ரீலங்காவிற்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான விரிந்த அகண்ட பாரதத்தினால் ஒரு சவாலை எழுத முடியவில்லை. எண்ணி பாருங்கள், ஒரு பிரச்சனையை அவர்கள் கொண்டு போய் இங்கு சமர்ப்பிக்க முடிகிறதா? கடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவ்வளவு அகண்ட பாரதத்தின் மூலமாக தண்ணீர் துளி போன்று இருக்கிற ஸ்ரீலங்காவிற்கு ஒரு தகவலை இவர்களால் அனுப்ப முடியவில்லை. அப்படி இருக்கிற இந்த காலத்தில் இப்படி இருக்குமானால் இந்த காலத்தில் எப்படி இருக்கும்? ஆனால் அத்தனை வீரர்களுக்கும் அந்த சவாலை கொண்டு போய் சேர்த்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய தூர நோக்கும் மிகப்பெரிய தைரியமும் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பெற்றிருக்கிறோமே, ஆனால் மிகச்சிறந்த அறிவாளியை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம், மிகச்சிறந்த வீரரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம், மிகச்சிறந்த தூரமக்கூடியவர்களை பெற்றிருக்கிறோம், மிகச்சிறந்த ராஜதந்திரியை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இஸ்லாமான மக்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தந்தல் புரிவானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக. வாஹ்ருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين. الحمد لله. صلى الله